65 வயதுடைய நபர்களுக்கு அடிச்சது ஒரு ஜாக்பாட் பரிசு. ஸோ 50,000 ரூபாய் வரை அவங்க அக்கௌண்ட்ல பண வரவு இருக்க போகுது அப்படின்றது சொல்றாங்க. இது உண்மைதானா என்பன பற்றி வீடியோல முழுமையா நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்றது தெரியும். ஸோ இந்த வீடியோ ஆதாரமானது 35 வயது முதல் 55 வயது வரை உள்ள வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு அரசு வழங்கவிருக்கும் நிதிச்சுவை சலுகைகள் மற்றும் தகவல்களை வழங்குகிறது. இதன்படி அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணியாற்றும் ஊழியர்கள் அல்லது தகுதியுள்ள இந்திய குடிமக்கள் தங்கள் வங்கி கணக்கில் 50,000 ரூபாய் வரை நேரடியாக பெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 20 ஆண்டுகளுக்கு மேலாக இபிஎஃப் கணக்கில் தொடர்ந்து பங்களிப்பு செய்தவர்களுக்கு இந்த கூடுதல் பணப்பலன்கள் மற்றும் ராயல்டி வருமானம் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஒருவரின் அடிப்படை ஊதியத்தின் அளவை பொறுத்து இந்த உதவித்தொகை 30,000 முதல் 50,000 வரை மாறுபடும் என விளக்கப்படுகிறது. இந்த திட்டம் ஓய்வூதிய விதிகளில் கொண்டு வரப்பட்டுள்ள மாற்றங்களின் ஒரு பகுதியாக சித்தரிக்கப்பட்டு சுமார் 7 லட்சம் பயனாளிகள் இதன் மூலம் பயனடைவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. ஆர்வம் உள்ளவர்கள் இந்த சலுகையை பெற தேவையான நிபந்தனைகள் மற்றும் விண்ணப்பிக்க முறைகளை இப்ப தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ வங்கி கணக்கு மற்றும் இபிஎஃப் வைத்திருப்பவர்களுக்கு 50,000 வரை ஜாக்பாட் அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தகுதிகள் மற்றும் நிபந்தனைகள் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ராயல்டி இன்கம் சேலரி 20 ஆண்டுகள் தொடர்ந்து இபிஎஃப் கணக்கில் பங்களிப்பு செய்தவர்களுக்கு மட்டுமே இது வழங்கப்படும் சிறப்பு பணப்பலன் இது. ஸோ 35, 45, 55 தகுதியுள்ள வயதிற்கு மேற்பட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் தனியார் ஊழியர்கள் இந்திய குடிமக்கள் அனைவருமே இதுல பயன்பெறலாம். 20 வருட பங்களிப்பு இதுல அவசியம். வேலை மாறினாலும் பழைய இபிஎஃப் கணக்கையே தொடர்ந்து 20 ஆண்டுகள் பயன்படுத்தி பங்களிப்பு செய்திருத்தல் அவசியம். ஓகேங்களா? சோ இதுதான் முக்கியமான தகுதிகள் அப்படின்றத சொல்லலாம். இந்த கூடுதலா முக்கியமான ஊதியத்தின் அடிப்படையில பணப்பலன்கள் எப்படி 5,000 வகை பேசிக் சேலரி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அதுல தொடர்ந்து இருந்தீங்க அப்படின்னா 30,000 வரை வங்கி கணக்குல நேரடியாக செலுத்தப்படும். 5,000 இருந்து 10,000 வரை பேசிக் சேலரி ஊதியம் வந்துச்சு அப்படின்னா 40,000 ரூபாய் வரை பணப்பலன்கள் கிடைக்கும். 10,000க்கு மேல அடிப்படை ஊதியம் இருக்கு அப்படின்னா 50,000 வரை அதிகபட்ச உதவித்தொகை கிடைக்கும். ஸோ இபிஎஃப் கணக்கு மற்றும் ராயல்டி நன்மைகள் கூடுதல் நன்மைகள் அனைத்துமே இந்த 50,000 வரை உங்களுக்கு கிடைக்கும். 7 லட்சம் பயனாளிகள் இந்த திட்டத்தின் மூலம் இந்தியா முழுவதும் சுமார் 7 லட்சத்துக்கும் அதிகமான ஊழியர்கள் பயனடைய உள்ளனர். இபிஎஃப் கணக்கு ஒரு தொடர்ச்சி ஒரே கணக்கு பராமரிப்பு வேலை மாறினாலும் பிஎஃப் கணக்கை தொடர்ந்து மாற்றாமல் தொடர் பங்களிப்பு செய்வதற்கு மட்டுமே இந்த பலன்கள் கிடைக்கும். ராயல்டி நன்மை மத்திய அரசு ஊக்கத்தொகை 20 ஆண்டு கால வழக்கமாக நன்மை செய்தவர்களுக்கு ஒரு சந்தாதாரர்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு நன்மை அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. மகளே இதுதான் சத்தமே பாத்தீங்கன்னா வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு அடிச்சது ஒரு ஜாக்பாட் பரிசு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.